வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக். கடந்த 3 நாள் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 3580 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம எப்போவுமே இந்த கேப் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறதுலாம் ப்ரைஸ் ஓப்பனிங்னு நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 3580 சப்போர்ட் எடுத்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸான 3610 தொட்டுட்டு ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் தொடர்ந்து அதோடைய லோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. இறுதியாக நம்ம எதிர்பார்ப்புன்னா 3660 வரைக்குமே மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. கடைசி பார்த்திங்கன்னா இறுதியாக இதையும் பிரேக் பண்ணி 3660 தொட்டுட்டு மார்க்கெட் திருப்பியும் ட்ராப் ஆகி இறுதியாக 3626 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது ஓரளவு நடந்திருக்கு. ஆனால் இது ஒரு கன்சாலிடேட்டட் மார்க்கெட். நமக்கு எந்த ஒரு அறிகுறியுமே கொடுக்கல. மார்க்கெட் இன்றைக்கி அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குமா, டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குமான்னு அப்படின்றதுக்கு ஒரு குழப்பமான ஒரு இடத்துல க்ளோசிங்கும் வந்திருக்கு. அதனால் என்ன, 50% பையிங்கும் 50% செல்லிங்கும் வாய்ப்பு உண்டு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இரண்டே வாய்ப்பு தான் உண்டு. இது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய இடம் தான். ஏன்னா நீங்கள் பையிங்க்கு சாதகமாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 3580க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு முறை நேற்று மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இதே மாதிரி 23ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு கீழே நீங்கள் பையிங்க்கு சாதகமாக இருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு முழுக்க பையிங்கை டெஸ்ட் பண்ணணும். இது பையஸாக இருக்கவங்களுக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு. இப்போ நீங்கள் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த 3670 ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த ஜோன் ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதும் நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே ஒரு 40 பாயிண்ட்டும் கீழே ஒரு 40 பாயிண்ட்டு ரெண்டுத்துக்கும் கரெக்டாக நடுவில் இருக்குது. ஏன்னா இதை ட்ரெண்டை முடிவு பண்ணுறதுக்காக மார்க்கெட் திணறிட்டு இருக்குது. அதனால் எங்களோட ஒப்பீனியன்னா மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு செல்லிங்க்கு சாதகமாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பையிங்க்கு ட்ரை பண்ணுறது நல்லது. அதாவது 3670 ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே போனோன்னே அதை ரிவர்ஸ் பண்ணி 3610க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல ட்ரேடிங் முடிவாக இருக்குன்றது எங்களோட எதிர்பார்ப்பு. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.